சென்ட்ரல் சிஏ கேம்ப் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியவிதமான குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த கால வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நல்லவாய் தேர்ந்து சொல்லுங்க, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயம் ஒருமுகப்படட்டும். எங்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசுங்க. இது முடிந்து திருவிந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின்படி எங்களை வழிநடத்துவீராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சத்தத்தை அவர் ஆச்சரிய விதமாய் குமர பண்ணுகிறார். ஆச்சரியமான விதமாய் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். 2 காரியங்களை நாம் நம்ப முடியாமல், நமக்கு காது கேட்கப்படாத, நாம் இருதயத்தில் உணராத இருக்கிற காரியங்களை செய்யும்படி அவர் தம்முடைய வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்வில் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அது கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணிக்கும் போது அவர்கள் வாழ்வில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டுடைய சத்தத்திற்கு, ஆண்டுடைய சத்தியத்திற்கு எப்போதும் நாம் ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான காரியங்களை செயல்படுகிறது. சங்கீதம் 86 அதிகாரம் 10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிற தேவனுமாய் இருக்கிறீர், ஒருவரே தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்கிற ஆண்டவர். அவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறவர். மகத்துவமானனா யாரும் எதிர்பார்க்காம, யாரும் செயல்படாத வித்தியாசமான காரியத்தில் நம்முடைய வாழ்வில் நன்மை செய்து நம்மளை ஆச்சரியமாய் நடத்துகிற ஆண்டவர். அவருடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் நம்முடைய வாழ்வில் காணப்படும் போது அது மகிமையான, மேன்மையான, ஆச்சரியமான நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்வில் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே அவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறார். ஆகவே தான் நமக்கு இந்த வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறாராம். உபாகமம் 11 அதிகாரம் நீங்கள் 7 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் செய்த மகத்துவமான கிரிகள் எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது, ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கும் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படிக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்க நீடித்து வாழும்படிக்கு அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் செய்த மகத்துவமான கிரிகள் எல்லாம் உங்க கண்கள் முன் அல்லவோ கண்டது. ஆண்டவர் செய்த மகத்துவமான கிரியைகள், பெரிய காரியங்கள் எல்லாம் நம்முடைய கண்கள் கண்டிருக்கிறது, நம்முடைய காது கேட்டிருக்கிறது. வேதத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியங்களை நாம் சொல்வோமானால் அது பெரிய காரியம். அல்லேலூயா. 31ஆம் தேதி அந்த வருஷத்தில் முடியல, ஒரு சிலர் சாட்சி சொன்னாங்க. அது வாழ்வில் பெரிய காரியங்கள், கர்த்தர் செய்த மிகப்பெரிய காரியங்கள், மகத்துவமான காரியங்கள்.
நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம். அவர் சொல்லும்போது சொல்கிறார், செங்கடலை இரண்டாக பிளந்தது மகத்துவமான காரியம். உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் செய்ய முடியாத காரியங்கள், யார் செய்ய முடியாத காரியத்தை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருந்தார். ஸ்தோத்திரம். ஆபத்து கிட்டி சேர்ந்தபோது ஸ்தோத்திரம், கடல் பிளந்து அவர்களை வழிவிட்டது. யோர்தான் ரெண்டாக பிளந்து யோர்தான் பின்னிட்டு திரும்பிட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கண்மலிருந்து தண்ணீர் ஊற்றினது. வனாந்தரத்தில் ஆகாரத்தை கர்த்தர் உண்டு பண்ணினாராம். அப்படியானால் நம்முடைய வாழ்விலும் அவர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு ஆண்டவரை குறித்ததான மேன்மையான நல்ல உணர்வுகளும் சிந்தனைகளும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அது சும்மா வெறும் வார்த்தையினால் அல்ல, நம்முடைய வாழ்வில் அது ஸ்தோத்திரம் செயல்படக்கூடிய காரியங்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய விசுவாசம் நமக்குள்ளே வரணும். அந்த விசுவாசத்தின் மேன்மையை நாம் பற்றி கொள்ளணும். அந்த விசுவாசத்தின் கிரிகள் நம்முடைய வாழ்வில் செயல்படுவதற்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். கண்டிப்பா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படி, நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை உண்டாக்கும்படி அவர் அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானா நமக்கு எப்போதுமே நம்முடைய வாழ்வில் ஜெயத்தை தந்து நம்மளை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியங்களை குறித்து வேதம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. அவர் அழைத்தால் நிச்சயமாய் நடத்துவார். அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். அந்த அழைப்பின் செயலுக்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருந்து செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆனால் இந்த உலகத்தில், இந்த ஊரில் அநேகர் இந்த ஆண்டவரை அறியாமல் தங்களுடைய மாம்சத்தின் கிரிகளுக்கும் பாவங்களுக்கும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அநீதியிலே வாழ்ந்து விடுகிறதை பார்க்கிறோம். நிறைய பேர் வராதுக்கு என்ன காரணம்னா, பாவத்தை செய்யக்கூடாது என்று சொல்றாங்க. வர்றதில்லை, ஏன்னா நான் விபச்சாரம் பண்ணுவேன், நான் இங்கே எல்லாத்தையும் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாரும் இங்கே இருக்க முடியாது. விபச்சாரம் செய்யாதன்னு சொல்கிறாங்க, அதனால் எங்களால் வர முடியல. திருடாதன்னு சொல்கிறாங்க, எங்களால் திருடாமல் இருக்க முடியாது. பொய் சொல்லக்கூடாதுன்றாங்க, பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. அப்படி வராமல் இருப்பதற்கு அவர்கள் சொல்லுகிற அநேக ரீசன் காரியம். ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி வருகிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடாதபடி அவங்க வாழ்வில ஆச்சரியமாய் நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். உபாகமம் 31 அதிகாரம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற 1 வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாய். ஓங்கிய புயத்தையும் அவர் எகிப்தின் நடுவிலே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் தேசம் அனைத்திற்கும் செய்த அவருடைய அடையாளங்களையும் அவருடைய கிரிகளையும் எகிப்தின் சேனையும் அவர் குதிரைகளையும் ரதங்களையும் உங்களுக்கு பின்னே தொடர்ந்து வருகையில் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் புரளப் பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை அழித்த அவருடைய செய்கைகளையும் நீங்கள் இவ்விடத்தில் வரும் அளவும் அவர் உங்களுக்கு வனாந்தரத்தில் செய்ததையும் குடும்பங்களையும் அவர்கள் கூடாரங்களையும் இஸ்ரவேல் ஆறுக்குள்ளும் அவர்களுக்கு இருந்த அவர்களுடைய சகல பொருட்களையும் விழுங்குபடி செய்ததையும் அறியாமலும் காணாமலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை என்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். சத்தமா சொல்லுங்க. அந்த உணர்வு வரணும். அறியாமலும் உணராமல் இருக்கிறவர்களை நான் பேசவில்லை, உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை. அறியாமலும் எப்போதும் வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு புதிதாய் வந்தவங்களுக்கு இந்த மேன்மையான அந்த மகத்துவம் தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவரை அறிந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்குள் ஆண்டவர் செய்த மகத்துவங்களை
நான் அதுதான் அன்றைக்கே சொன்னேன், கட்டியில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் போய் திரும்ப செக் பண்ணும்போது கட்டி இல்லை. அப்போ பாருங்கள், எல்லாத்த விட உனக்கு தான் ஆண்டவர் முக்கியமான காரியங்களை பேசுகிறார். நீ தான் முக்கியமாக கர்த்தருக்காக அன்பு கூறணும், முக்கியமாக கர்த்தருக்காக உன் ஜீவனை ஒப்பு கொடுக்கணும். ஒருவேளை தொண்டையில் கத்தி வைக்கும்போது வேறு நரம்பு அறுத்துட்டான்னு வச்சுக்க, நம்ம உயிரோட கூட இருக்க முடியாது, அப்படி தானே? ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு கத்தியும் படாமல் சுகத்தை கொடுத்திருக்கிறார். கற்பப்பையில கட்டி வளராதபடி கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படின்னா எனக்கு வந்த வியாதியின் கொடூரம், எனக்கு இருக்கிற வியாதியினுடைய தன்மை எனக்குள்ள தெரியும். ஆனால் ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் எனக்கு ஜீவனையும் சுகத்தையும் தந்து அதை தாங்கும்படி கர்த்தர் எனக்கு பலனை தந்திருக்கிறார். ஆனா சொல்றாரு, உங்களை பார்த்து தான் சொல்றாரு, என்னை பார்த்து தான் சொல்றாரு, நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. இவ்வளவு மகத்துவங்களை கண்ட நீ அறியாமலும் உணராமல் இருக்கக்கூடாது. அறியாத ஜனங்களோடு நான் பேசல, உன்னோட தான் பேசுறேன். மகத்துவங்களை கண்டிருக்கிற, ஆச்சரியமான நன்மைகளை கண்டிருக்கிற நீ இருக்கிற இந்த நாட்களில் தேவனுக்காக பக்தி வைராக்கியமா உண்மையாய் தேவனுக்காக வாழ்வதற்கு ஒன்று ஒப்பு கொடுத்து அவர் கட்டளைகளையும் நியாயங்களையும் அவர் கற்பனைகளையும் என்ன பண்ணோம், எப்பொழுதும் கை கொள்ள வேண்டும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எப்பொழுதும் என்ன பண்ணோம், எப்பொழுதும் கை கொள்ளணும். ஏதோ ஒரு நாள் உற்சாகமான கை கொள்றோம், ஒரு பண்டிகை நாளில் கை கொள்றோம், ஒரு இந்த நாளில் வந்தோடனே நம்ம அப்படி இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் எப்பொழுதும் என்ன பண்ணோம், கர்த்தரை நாம் கை கொள்ளணும். ஸ்தோத்திரம். கர்த்தரை கை கொள்ளணும், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளணும், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை வாழணும், கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் நமக்குள் இருந்தால் ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை கைவிடாதபடி நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளமான காரியங்கள். அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், நம்முடைய வாழ்வில் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார், அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். ஆகவே அவர் செய்த அற்புதங்களை எண்ணி துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 1 நாளாகமம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் என்ன பண்ணீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் குறிப்பிட்ட மக்களுக்குன்னு சொல்றான், வெளிநாட்டு கடவுள்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சபைக்கு வந்தாலும் வராது போனாலும் எல்லாருக்கும் தலைவராக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா மற்றவங்களை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, மற்றவங்களை கண்டு நாம் கம்பீரமாய் நிற்க வேண்டும். வரல பாரு, நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா? இல்லை, எப்பயாவது ஒரு நாள் போவேன், பக்கத்தில் கூப்பிட்டாங்க நான் போனேன். தைரியமா சொல்லணும், ஆமா என் தேவன் இயேசு. ரூத் சொன்ன பாருங்க, உன் தேவன் என் தேவன், நீ தங்குற இடம் நான் தங்குவேன், நீ எங்க இருக்க அங்க இருப்ப, ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். மோவாபி ஸ்திரீ தான், கடவுளை பற்றி தெரியாதவள் தான். ஆனா கடவுளை பற்றி தெரிந்த உடனே அவள் பற்றி கொண்டாள், அவரை பிடித்து கொண்டாள். ஏன்னா அவர் எல்லாருக்கும் தலைவர், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும். அண்டா சராசரங்களை உண்டாக்கினவர், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர், அவர்தான் தலைவர். இன்னைக்கு வேற ஒரு ஆளை தலைவராக்குறான். ஒரு அம்மா பாஸ்டர் நான் ஞானசாரம் எடுக்கணும்னுச்சு, வெயிட் பண்ணுமா தரேன்னு சொன்னேன். சரி, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஜோம் பண்ணி சரி ஞானசாரம் எடுங்க, ஞானசாரம் கிளாஸில் அட்டன் பண்ணுங்க சொன்னேன். எடுத்துக்கிறேன்னு சொன்னவங்க திடீர்னு எடுத்துக்கல. என்னன்னு கேட்டால், பையன் இப்போ வேணாம்மா, நான் அப்புறம் நானும் வரேன், கொஞ்ச நாள் கழிச்சு நான் வெளியெல்லாம் வேலைக்கு போயிட்டு அப்புறமா எடுத்துக்கலாம், திருமணம் நடக்காதுன்னு சொன்னானா. இப்படி நிறைய பேர் போனவன் வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் இப்படி எதை சாக்கு வச்சு போறாங்களோ அது அவங்க வாழ்க்கையில் நல்லதாக நடந்ததே சரித்திரம் கிடையாது. நிறைய உதாரணத்தை சொல்லலாம். நான் பல முறை சொல்லிருக்கேங்க. முருகன்
வந்து தான் புள்ள வயசு வந்தோடனே கல்யாணம் நடக்காதுன்ட்டு போனான். இன்ன வரைக்கும் கல்யாணம் நடக்கலை. இப்படி நிறைய பேர் வந்து எதுக்காக போகிறார்களோ அந்த காரியங்களை செயல்படுத்த முடியாது. அப்போ பையனுக்கு வெளிநாட்டு வேலை கிடைச்சிக்கு பாஸ்டர், நீங்கள் ஜோம் பண்ணீங்க, ரொம்ப நன்றி பாஸ்டர், ஃபோன் பண்ணாங்க. நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரன் பையன் வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க, நான் போயிடுவேன், கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு. நல்லா கவனிங்க. ஆனால் வரல. ஆனால் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ ஆண்டவர் பிடிச்சி கொள்ளுமா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம், கர்த்தருக்கு நன்றியாருன்னு. முதல்ல நீங்கள் தான் எனக்கு தெய்வம், நான் தான் உங்களை பார்க்குற தெய்வமா. இப்படி சொன்ன நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. அப்பான்னு கூப்பிட்டு அவ்வளோ பேரும் ஏமாத்திருச்சிங்க. பாஸ்டர்னு கூப்பிட்றதே நல்லது, இல்லை சகோதரன் கூப்பிட்றது அதை விட பெட்ரு. ஆனால் வரல. வருவாங்கன்னு சொன்னால் வரல. வேலை கிடச்சிருக்கு, வெளிநாட்டில் எல்லாம் விசாலாம் கிடச்சிருக்கு, ஆனால் வரல. இதை மனிதன் நல்லா கவனிங்க. அப்படின்னா இப்படி ஏமாற்றுகிற, இப்படி பின்வாங்குகிற, இப்படி மனிதர்களுக்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எப்போதும் வரக்கூடாது. நம்ம எப்போதும் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகளாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா அவர் மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவத்தும் உம்முடையவைகள். ஜெயம் கர்த்தரால தான் வரணும். நான் ஜெயம் பெறணும், நான் வெற்றி பெறணும், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், இந்த மகத்துவமான காரியங்கள் எங்கள் வாழ்வில் செயல்படணும்னா அது அவர் தான் செய்ய முடியும். அதனால தான் சொல்றாரு, உனக்கு நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்கிற ஆண்டவர். அப்படியானா நம்முடைய வாழ்வில் ஜெயத்தை ஆண்டவர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார், ஜெயத்தை தருவார், ஜெயமுள்ள வாழ்க்கையை தருவார். ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கண்டு சொந்து போகக்கூடாது. நமக்குள்ள விசுவாசத்தின் அளவு, விசுவாசத்தின் தன்மை ஆச்சரியமான முறையில் நம்முடைய வாழ்வில் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு மனுஷன் பாருங்க, ஜெயம் பெறுவதற்கு அவங்ககிட்ட பட்டயம் கிடையாதான். பட்டயமோ ஒரு ஆள் ஜெயிக்கணும்னா, ஒரு ஆளை வெற்றி பெறணும்னா பட்டயம் இல்லாமல் வெற்றி கொள்ள முடியுமா? எதிராளிகிட்ட பட்டயம் இருக்கு, அங்கே அவங்ககிட்ட ஈட்டி இருக்கு, துப்பாக்கி இருக்கு, அணுகுண்டு இருக்கு, என்னன்னா வச்சுங்களேன். ஆனால் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைன்னா ஜெயம் பெற முடியுமா? ஜெயம் பெற முடியுமா? ஆனால் ஜெயம் பெற முடியும்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஜெயத்தை தந்திருக்கிறார். ஜெயமுள்ள ஆண்டவர். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் நீங்கள் 48, 49, 50 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, தான் எழும்பி தாவீதுக்கு எதிராக அந்த கல் நல்ல கவனிங்க, அந்த கல் நெற்றியில் பதிந்து போனபடினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனிலும் கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் மகத்துவமான பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். கிரகிக்க முடியாத பெரிய காரியம். பட்டயம் இல்லாம பட்டயம் இருக்கிறவனை கொல்ல முடியுமா அப்படின்னா, இதான் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கை அதிசயமான காரியம், நம்ப முடியாத காரியம், நம் கிரகிக்க முடியாத, நம்முடைய புத்தி கெட்டாத ஒரு காரியம். பட்டயமும் நல்ல போர் வீரர்கள், பயிற்சி பெற்றவர்கள், போருக்கு பயிற்சி பெற்றவர்கள், இராணுவ வீரர்கள், பராக்கிரமசாலிகளா நல்ல ஆட்கள், நல்ல எக்ஸசைஸ் செய்து நல்ல ஆட்கள், 6 அடி ஸ்தோத்திரம், நல்ல உயரம், நல்ல கை காலெல்லாம் கரலை போல நல்ல எக்ஸசைஸ் செஞ்சு நல்ல ஆளை பார்த்தோன்னே ஒரு பயமுள்ள ஆட்கள். இராணுவத்தில் இருக்கிறலாம் எப்படி இருப்பாங்க? இராணுவத்தில் பாருங்க, நம்ம சாதாரண ஒரு ஆளுக்கும் இராணுவத்தில் இருக்கிற வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? இங்கே தான் இருக்கீங்களா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்போ பாருங்க, இராணுவத்தில் இருக்கிறவங்களாம் ஓடி ஒளிஞ்சிடறானா. கோலியாத்துன்னு ஒரு மனுஷன், பெலிஸ்தியன், அவன் 6 அடிக்கு மேலே, 6 அடி உள்ளவன், கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரம் நீண்டு இருக்கும். அவன் கையில் இருக்கிற ஈட்டி பட்டையுமே பார்த்தீங்கன்னா நம்மளால தூக்க முடியாது, அவ்வளவு வெயிட்டு. அவன் மேலெல்லாம் கிரீடம் போட்டிருக்கிறான்,
மேலே கிரீடம் வச்சிருக்கிறான், முகத்தில் கவசம் வச்சிருக்கிறான், கை காலெல்லாம் கவசம் வச்சிருக்கிறான். அணுகுண்டு வீசினா கூட அதை போய் பாதிக்காத அளவுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கவசம் போட்டிருக்கிறான். ஒரு இடத்துல கூட அவனுக்கு அவனுடைய உடல் வெளியே தெரியல, அவ்வளவு பாதுகாப்பு போட்டிருக்கிறான். ஒரே ஒரு இடம்னா இது நெத்தி இடம் மட்டும்தான். ஏன் நெத்தி தான் கண்ணை மறைச்சிடும் இல்லையா, நெத்தி மட்டும் உங்களுக்கு இடம் இருக்கு. இஸ்ரவேல் ராணுவம் முழுவதும் பயந்து ஓடி, அவன் வந்து நின்ன உடனே பயந்து ஓடிடுறாங்க. பயங்கரமா அவன் வாழ்க்கையில தப்பித்து ஓடுவதற்கு இடம் கிடையாது. ஆனா ஒரு சின்ன பையன் ஆடு மேய்க்கிறவன், அவனுக்குள் இருந்த அந்த மேன்மையான விசுவாசம் தான் அவனை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அவனால முடியாது, அவனால இந்த காரியம் நடக்கவில்லை. ஆனா அவனுக்குள் இருந்த தேவன், அவனுக்குள் இருந்த அந்த விசுவாசம், அவனுக்குள் இருந்த அந்த மேன்மையான உணர்வு அங்க ஜெயத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நமக்குள்ள நம்ம ஒரு ஆள், நம்ம ஒரு பொருட்டே கிடையாது. இது உலகத்துல பணக்காரருக்கு முன்னாடி நம்ம வசதியானவன், படித்தவன், பிஹெச்டி படிச்ச டாக்டரேட், அப்படிதானே, மருத்துவர்கள், இன்ஜினியர்ஸ், அவர்களுக்கு முன்னாடி நிற்பதற்கு நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஆனா நமக்குள்ள ஒரே ஒரு எலிஜிபிள் என்னன்னா, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய விசுவாசம், அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தின் நம்பிக்கை, ஒரே ஒரு கொள். இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இதுதான் மகத்துவமான ஒரு காரியம். ஏன்னா ஜெயம் ஆண்டவர் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியானா நேரத்துக்கு ஏற்ற ஞானத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் நமக்கு குறிப்பார்த்து அடிப்பதற்கு உதவி செய்வார். நாம் குறிப்பார்த்து செயல்படுவதற்கு வேண்டிய ஆண்டவர் திட்டத்தையும் பலனை நமக்கு தந்து அவர் பலப்படுத்துகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். அவன் கையில் ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒரு கவனை கொண்டாந்து அவன் கண்ணில் எரிஞ்ச உடனே நெத்தியில் பட்டு அவன் கீழே குப்புற விழுந்தான். இவன் வேகமா ஓடி அவன் பட்டத்தை எடுத்து அவனை கொலை செய்து அவனை வெற்றி முற்றிலுமாக ஜெயம் பெறுவதற்கு ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அவன் சொல்றான், பெலிஸ்தன் இவனை பார்த்து 43 பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடும் என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி கேட்கிறான். அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தானா. தாவீதை என்ன பண்ணானா? சபித்தானா. நல்லா கவனிங்க. நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாத்திரம் இருப்போமானால் எந்த சாபமும் நமக்குள்ளே வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். சாபம் வராது, பயப்படாத. ஐயோ என்ன நடக்குமா, இல்லை சொல்றாங்க, நீ சர்ச்சுக்கா போற, நீ விளங்க மாட்ட, சர்ச்சுக்கு போறியா, உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது, நீ அவ்வளவுதான் ரோட்டில் நிற்க போறலாம் ஜாபம் போடுவான். அது ஒன்றும் நடக்காது. நீ சொல்ல சொல்ல சிரிச்சு சந்தோஷமாய் கர்த்தருக்கு மகிமைப்படுத்து. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை எப்போதுமே நாம் ஸ்தோத்திரம் மேன்மைப்படுத்துகிற இருதயம் உள்ளவர்களாய் மாறணும். கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்ம தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஒரு சிறு பையன் அவன் சொல்றான், என்னடா நாய் அடிக்க தடியை தூக்கிட்டு வர, ஒரு குழந்தைகளை தூக்கிட்டு வர அப்படின்னா தன் தேவர்களை கொண்டு சபிச்சானா. என் சாமி ஒன்று என்ன தம்பி செய்யும், என் சாமி உன் கண்ணை பிடுங்க, ஒன்று அடிச்சு நான் என்ன பண்ணுவேன், ஸ்தோத்திரம் போட்டுருவான். உன் சாமி, என் சாமி ஒன்றை என் கையில் ஒப்பு கொடுக்கும். ஸ்தோத்திரம். அவன் அப்படிதான் தன் தேவர்களை கொண்டு சபித்தானா. வாடா அடிச்சு உன நாய்களுக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு போடுறன்னு சொல்லி அவன் அப்படி தன் தேவர்களை கொண்டு சபித்து அவனை அலட்சியமா பார்க்கிறான், துச்சயமா பார்க்கிறான், ஒரு புழுவை பார்க்கறத போல பார்க்கிறான். ஆனா இவன் ஒரு சின்ன பொடியன் தான். ஆனா இவனுக்குள்ள இருந்தது ஒன்னே தேவனுடைய மகத்துவமான அந்த நாமத்தின் வல்லமையும் விசுவாசமும் அவனுக்குள்ள இருந்தது. சொல்றான், என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்று சவால் விடுறான். ஆனா அதுக்கு விசுவாசம் உள்ள தாவீது சொல்றான், பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற, சொல்லுங்க என்னவா, என்னைக்காவது நம்மளை பார்த்து பேசுற நம்முடைய வீட்டார், ரட்சிக்கப்படாத வீட்டார், அண்ணன் தம்பி அக்கா பங்காளிகள் ஊர் ஜனங்க நிந்திக்கும் போது இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள வந்திருக்கா? என்னைக்காவது வந்திருக்கா? இன்னிலிருந்து வரட்டும்.
அல்லேலூயா. அவங்க நிந்திக்கும் போது சொல்லணும், ஸ்தோத்திரம், நான் நீங்கள் எல்லா வசதி வாய்ப்புகளோடும் பேசுகிறீங்க இப்போ, ஏன்னா நீ பேசுவது நான் வாங்கிட்டு இருக்கேன், அப்படி தானே? சொத்து உன் பேரில் இருக்குது, அதனால நீ பேசுகிற வாங்கிட்டு இருக்க. நீ வீட்டில் ஆள் பலமுள்ளன ஆளாக இருக்க, அதனால நீ பேசுத. ஊரில் நீ பஞ்சாயத்து தலைவர், அதனால நீ சொல்கிறத நான் என்ன பண்ணுறேன். ஊரில் ஆட்கள் தங்கள் எதை வச்சு பேசுகிறாங்க? சாதாரண ஆட்கள் பேச மாட்டாங்க, அவனுக்குள்ளே ஒரு பலம் இருக்கிறதுனால தான் பேசுகிறான். அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? ஏன்? தங்கள் அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த கோலியாத்தை போல அவர்கள் பயன்படுத்துவாங்க தான். நம்ம அதை கண்டு ஒரு நாளும் பயப்படக்கூடாது. நீ சாதாரண ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் உனக்குள்ள இருக்க ஒரே ஒரு காரியம், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். அவர் என்னை கொண்டு செய்ய முடியும், என்னை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வார். சொல்லணும், உன் அதிகாரம், உன் பணபலம், உன்னுடைய ஊரில் தெருவில் அப்படி தானே நிறைய பேர் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் தங்களுக்கு இருக்க அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்துகிறத பார்க்குறோம். நம்மளை கண்ட ஒரு ஒன்றுக்கும் உதவாத ஆட்களை போல அவன் பார்வையில் நம்மளை கொண்டுருவான். பார்த்து உடனே ஜாதியை பற்றி பேசுவான், உடனே நீ தாழ்ந்தவன் சொல்லுவான், நீ எல்லாம் அம்மா விட்டு போகிற, உனக்கு என்னென்ன வார்த்தைகள் பேச முடியுமா பேச முடியார்கள் அவர்களை. ஆனால் அவன் சொன்ன ஒரு காரியம், அதற்கு தாவீது, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவன கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா, ஆண்டவருடைய பிள்ளை என்ற ஒரே ஒரு ஆயுதம் தான். ஆமென், அல்லேலூயா. வேற எந்த ஆயுதமோ நம்மகிட்ட இல்லை. அதனால தான் அவன் சண்டை போடும்போது, அவன் அடிக்க வரும்போது, அவன் கத்தி தூக்கும் போது, அவன் எந்த ஒரு காரியத்தை சொன்னால் நம்ம சோத்திரம் சொல்லிட்டு, காரணம் என்ன? ஒரே ஒரு ஆயுதம், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்ற ஒரே ஒரு ஆயுதம் தான். சில நேரங்களில் அவங்களுடைய தகுதி அவனுடைய பெருமையை பல காரியங்களில் அவங்க பேசுவாங்க. உடனே நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, எனக்கு ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருடைய நாமத்தில் இருக்கிறேன், இயேசுவின் பிள்ளையா இருக்கிறேன், இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், இயேசு என் பாவங்களை மன்னித்திருக்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி, உலகத்தின் சாத்தானுடைய கிரிகள் பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பிசாசின் கிரியினால ஒரு மனுஷன் மூலியமா தான் பிசாசு கிரி வரும். அவனுடைய அதற்றல், அவனுடைய உருட்டல், அவனுடைய எந்த ஒரு காரியமும் என்கிட்ட ஜெயம் கொள்ள முடியாது. காரணம், என் கூட ஆண்டவர் இருக்கிறார், நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னை மகத்துவமான காரியங்களை ஜெயத்தை கொடுக்க, அவர் ஜெயத்தை அது பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். ஒரே ஒரு காரணம், இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பாவத்தை மன்னித்திருக்கிறார். நிச்சயம் நமக்குள் இருக்குமேனால் நமக்கு ஒரு பயம் வராது. ஜெயத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் வரம்பா, உனக்கு எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, ஏக காரியங்கள்ல நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வேலை கிடைச்சாலும் கிடைக்க போனாலும், ஒரு தம்பி ஒரு கம்பெனிக்கு, உர கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கிறான். தர்மலிங்கன்னு ஒருத்தர் இருக்காருங்க, வாத்தியார். அவர் ரிட்டையர்டாக நிறைய பணம் வச்சுக்கா, பையனா உர கம்பெனி வச்சுக்கிறார். அதில் நம்ம தம்பி ஒருத்தர் வேலைக்கு போயிருக்கிறான். அவர் சொன்னார், சர்ச்சுக்கு போனால் உனக்கு வேலை இல்லைன்னு அனுப்பிச்சிட்டானா. உடனே அவர் சொன்னார், சர்ச்சுக்கு நீ வேலையும் கொடுக்கலான்னு பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு தருவார்னு வந்துட்டார். அல்லேலூயா. எப்போ சர்ச்சுக்கு போகும்போது உனக்கு இல்லைன்னு சொன்னானோ அன்னையிலேருந்து அவனுக்கு சாபம் பிடிச்சிச்சு. அதான் உண்மை. பாருங்க, நாட்கள் வரும், காரியங்களை கேள்விப்படுவோம். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடுவதற்கு யாரெல்லாம் ஆண்டவரை நாமத்துக்கு எதிர்க்கிறாங்களோ அவங்க குடும்பத்தில் சாபமும், அவங்க குடும்பத்தில் ஒன்றும் இல்லாமல் போவதுக்குண்டான கிரியைகள் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். சாத்தான் பல நேரங்களில் அவங்க காத்த நிழல் அவங்களுக்கு நல்லா இருக்கு, நம்ம வசதி மேலே வசதி நல்லா கூட்டுறோன்னு சொல்லுவோம். ஆனால் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து சாபத்தினால வாழ்க்கை குடும்பம் போயிருக்கிறத பார்க்க முடியும். எங்கள் ஊரில் அந்த நாட்களில் முனிசிப் விஏஓ, அவர் தான் 8 கிராமத்துக்கும் பெரிய ஆள். அவர் சொன்னால் தான் கேட்பாங்க. நாங்களாம் எனக்கு ஒரு 10 வயசு 5 வயசு இருக்கும் போதெல்லாம் அவர் கண்டா எல்லாருமே பயப்படுவாங்க. அப்போ எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், போலீஸ்காரன் வந்தான்னா அவன் இறங்கி தொப்பி கீழே வச்சுட்டு அவன் சாலம் போடணும் அவனுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருந்துச்சு அந்த நாட்களில்.
எல்லாம் சொந்தக்காரங்க. ஆனால் அவர் கட்சி மாறி வரும்போது இவர் டிஎம்கேலேருந்து வந்தார். ஒரு விஏவுக்குள்ள அதிகாரம் 8 கிராமமும் அவ்வளவு அவர் சொன்ன கேட்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்த ஒரு ஆள். ஆனால் நிறைய சொத்துக்கள் அவங்க அப்பா அப்படி இப்படின்னு நிறைய வாங்கி அப்படியே நல்ல வசதிகள், நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருந்தது. ஆனால் என் கண் பார்க்கவே அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அழிந்து 2 பிள்ளைகளை ஒருத்தர் செத்து போனார். ஒரு பிள்ளைகள்லாம் போயிடுச்சு. இன்னொருத்தர் வந்து எல்லா பழைய வீடுகள்லாம் விட்டு நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு வாழக்கூடிய நிலைமைக்கு என் கண் பார்க்குவேன். நான் 100 ஏக்கர் கணக்கில் பார்த்துருக்கேன். நான் உங்கள் வயலில் வேலை செஞ்சுருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு கேள்விப்படுகிற சூழ்நிலை என் கண் பார்க்க பார்த்தது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகும்படி அவங்க வாழ்க்கையை சீரழிஞ்சதையும் பார்த்துருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். எப்படிப்பட்ட ஒரு மனிதனும் அதை வைத்து அவனுக்கு என்ன இல்லை, மேன்மையான காரியங்கள் இல்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனோடு கூட இருப்பான். ஆனால் அவன் வர வர விருத்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வார். அதனால்தான் அவன் சொன்னார், ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், எப்போதுமே நம்ம சாட்சி சொல்றதுக்கு வெக்கப்படவே கூடாது. ஆண்டவர் செய்த மேன்மையான காரியங்களுக்கு அவர் சொன்னார், 1000 தலைமுறை வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு தகுதி இருந்தால் தான். சொல்லுங்க, என்ன தகுதி? சொல்லுங்க, என்ன தகுதி? ஆண்களும் வாயை திறக்காம இருக்கு. உங்களெல்லாம் பூமியில வைக்கக்கூடாது. பாத்திரம் எப்பா பார்த்தா சோகம், கையோட கண்ணத்தில் சோகம். என்ன சோகம்? நல்ல வாய் திறந்து கர்த்தர் சமூகத்தில் ஒரு நல்ல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு ஒரே ஒரு தகுதி, அதுதான். வேற என்ன தகுதி இருக்கு? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென், ஆமென். எத்தனை பேர் ரட்சிக்காம உங்களையும் என்னை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். இது நீங்க சாதாரண நினைக்கக்கூடாது. பாஸ்டர் அவங்கெல்லாம் நினைக்காத. உன் மனசு சொல்லணும், ரட்சிக்கப்படாதவன் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அவனை விட நான் தான் பெரிய ஆள் நினைக்கணும். அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். பணம் காசு தான் ஒரு ஆள் பெருசு கிடையாது. தேவன் இருக்கிறவன் தான் பெரியவன். ஏன்னா தேவன் எப்படிப்பட்ட நிலைமையிலையும் கர்த்தர் நம்மளை உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவன் சொல்றான், அவன் சொன்ன வார்த்தையை பாருங்க, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை, அந்த விசுவாசம் இல்லை பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு ஏன் ஜெயம் இல்லை? ஏன் நமக்கு ஜெயம் இல்லை? ஆண்டு தருவாரோ தரமாட்டாரோ பார்ப்போம். நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி தான் ஜெபம் பண்றோம்? போய் ஜெபம் பண்றோம், ஆண்டை கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலாம் போட்டோம், ஏதோ போய் பார்ப்போம். ஆனா அவன் ஜெயம் பெறுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. இன்றைக்கு ஒன்னை என் கையில ஆண்டவரே, அந்த விசுவாச வார்த்தை என்னைக்காவது பேசிக்கிறோமா? நம்ம நேராக போய் இப்போ போய் அப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்கு நம்ம எப்படி புதிய ஏற்பாடுனா சொல்றதுக்கு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் இல்லை, துரத்தினங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் நம்ம எப்படி ஜெயங்களும் இன்னைக்கு எப்படி செய்யணும்னா, அவர்களுக்குள்ளே இருந்து செயல்படுகிற அந்த அசுத்த வல்லமைகளை நம்முடைய ஆவியினால கட்டணும். இன்னைக்கு ஒருத்தன் வரானா, வா உன்னை கையில் ஒப்பு கொடுப்பா, நீன்னு போய் நிற்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய நிலைமையில பேசணும். அன்னைக்கு மாம்சத்தின்படி பழைய ஏற்பாட்டில் ஆண்டவன் நியாயப்பிரமாணப்படி செயல்பட்டார். இன்னைக்கு ஆவியில நம்ம செயல்படணும். ஆவிக்குரிய வைராக்கியம் வரணும். ஆவியில வைராக்கியம் வரணும். ஆவிக்குரிய காரியங்களில் பரிசுத்தமும் நீதியும் கர்த்தரை தேடுகிற உணர்வும் தேவன் என் கூட இருக்கிறார் என்ற உண்மையான விசுவாசம் உனக்குள்ள இருந்து எப்போதும் தேவனை தரிசிக்கிறாளா இருந்தா, நீ ஆவியில சொல்லுகிறதை ஆண்டவர் காரியங்களை செயல்படுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால 1 கொரிந்தியர் 2:12 பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நாங்களோ மாம்சத்துக்குரியவைகளை சம்மந்தப்படுத்தாமல் ஆவிக்குரியவைகளை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். எங்களுக்கு ஆவியானவர் காரியங்களை சொல்லி இருக்கிறார். இதை மாம்சத்துக்குரிய புரிஞ்சு கொள்ள மாட்டான், ஆவிக்குரியவன் நிதானித்து அறிந்து கொள்ளுவான். இன்னைக்கு நம்ம மாம்சத்தில் போய் சண்டை போடுறதில்ல, மாம்சத்தில் போய் சொல்வதல்ல, ஆவியில சொல்லணும். இப்படிப்பட்ட சொல்றவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார், இன்னைக்கு உன் கையில் என்னை ஒப்பு கொடுப்பார், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், என் ஜெபத்துக்கு கூடாது. அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, நீ சந்தேகத்தோடு கேட்டா உனக்கு என்ன பண்ணாதே,
கிடைக்காது. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் என்ன பண்ணுவான்? அலசடிப்படுவான். இருமனமே இருக்கக்கூடாது. ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் நமக்குள்ள வரணும். நீ வசனத்தை விசுவாசித்து கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்குன்னா ஆவிக்குரிய வார்த்தைகளை கொண்டு பேசணும், விசுவாசத்தோடு பேசணும். அது சொல்றான், இன்றைக்கு உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். பார்த்தீங்கன்னா பல நாட்களாக பல மாதங்களாக இஸ்ரவேல் ஜனம், இஸ்ரவேல் ராணுவம் அவங்களோட மோதிக்கிட்டு இருக்கான். அவன் ஒவ்வொரு நாளும் வருவான், அவன் பேசுவான், எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஸ்தோத்திரம். விசுவாசம் நமக்குள்ளே பேசணும், விசுவாசம் நமக்குள்ளே பார்க்கணும், விசுவாசம் நமக்குள்ளே நடக்கணும். ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாமல் ஒரு காரியமும் செய்ய முடியாது. அதனால்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் என்ன பண்ணானா? ஸ்தோத்திரம். அந்த அந்த வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல இருந்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும், ஒரு அலையில சொல்லுங்களேன், விசுவாசத்தோடு அவன் பரதேசி போல உலகத்தில் சஞ்சரித்து அவன் என்ன பண்ணானா? ஸ்தோத்திரம். ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவன் கூடாரங்களிலே சஞ்சரித்தான். அடுத்த வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நாளை பாருங்க, இடத்துக்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போக இடம் இன்னதென்று என்ன பண்ணனா? ஒரு அலையில சொல்லுங்களேன். விசுவாசம் இருக்கிற இடத்துல கீழ்ப்படிதல் இருக்கும். விசுவாசம் இல்லாதவன் கீழ்ப்படிய மாட்டான். ஆண்டவர் ஒரு வார்த்தையை செய்ய சொன்னா செய்யணும், செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாது. எல்லாத்திலும் போய் முரட்டாட்டமா காரியங்களை மாட்டிக்கொள்ளக்கூடாது. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணணும். எப்போதுமே தாவீது ஜெபம் பண்றவன், எல்லாத்துக்காக ஜெபிக்கிறவன், அவன் ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் சொல்றான், நான் இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஆண்டவர் என்னை அழைத்து வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, அந்த முகாந்திரம் என்னை கொண்டுதான் கர்த்தர் செய்வார் என்று விசுவாசித்தது. அவன் ஜெபிக்கிறவன், ஜெபம் பண்றவன், எல்லா காரியத்தையும் ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனாக இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா ஜெபிக்கிறவன் கீழ்ப்படிவான். கர்த்தர் போக சொன்னா போவான், போக கூடாதுன்னா போக மாட்டான். பேச சொன்னா பேசுவான், பேச சொல்ல மாட்டான், பேசாதன்னா பேச மாட்டான். பேசுற இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல என்ன பண்ணக்கூடாது? எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கணும்னா கொடுக்கணும், வேணாம்னா வேணாம். நம் தேவ வார்த்தையை புரிந்து கொள்ளணும், செயல்படுகிறவர்களாக காணப்படணும். நமக்குள்ளே விசுவாசம் இருந்தால் எப்படிப்பட்ட காரியத்திலையும் நீங்கள் ஜெயம் பெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். வேலை விஷயத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பார்க்கணும், பல நேரங்களில் நம்முடைய வேலையை நம்மளை கீழ்த்தள்ளுவதற்கு பல ஆட்கள் இருப்பான், நம்ம பேரை கெடுக்கிறதுக்கு பல ஆட்கள் இருப்பான். தொழிலில் பாருங்க, நம்ம வியாபாரம் நடக்க விடாமல் என்னென்ன தந்திரமாக பேசணுமோ பேசி வியாபாரத்தை கெடுக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. நான் சொல்கிறேன், குடும்பத்திலேயோ வேலையிலேயோ தொழிலிலோ எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஜெயத்தை ஒரு நாளும் தோல்விக்கு நேராக ஒப்பு கொடுக்காதபடி ஜெயத்து கொடுக்கிற ஆண்டவரோடு கொடுப்போமானால் எத்தனை சதி செயல்கள், எத்தனை விதமான ஆட்கள் நமக்கு விரோதமாக எழும்பி போய் சொல்லி நம்ம பேரை கெடுக்கணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் விட மாட்டார். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அதை ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம நேரடியாக போய் ஒரு மனுஷனுடைய சண்டை போடுவதல்ல, நம்முடைய ஆவியில அவர்களோடு கூட சண்டை போடணும். ஜெபந்தான் நமக்கு. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிப்பார். ஆனா ஆவியில சொல்லணும், ஆண்டவரே நீர் இவனை இன்னைக்கு என் கையில ஒப்பு கொடுக்கணும், இன்னைக்கு இவன் மனம் திரும்பணும், என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா ஆண்டவரே அவன் ரட்சிக்கப்படணும், இல்லைன்னா அவன் ஆண்டவர் தொடரணும். ஜெபம் பண்ணிப்பார். நிச்சயமா நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவதற்கு அவர் வல்லமையில் அவராக இருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஜெபிக்கிற உனக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லாதபடி கர்த்தர் ஜெயித்து கொடுக்க வல்லமை உள்ளவர். ஜெபிக்கிற உனக்கு ஒரு நாளும் தோல்வி வராது. தோல்வி வர மாதிரி தெரியும், ஆனால் வார்த்தையை பயமுறுத்தும். வாடா, உன்னை அடித்து நாய்களுக்கு போடுறேன், ஆகாயத்து பறவைகளுக்கு போடுறேன், மிருகங்களுக்கு போடுறேன்னு சொல்லவா தான் செய்வான். பயமான வார்த்தைகளை தான் பேசுவான். நான்
கர்த்தருடைய உன் மேல. அப்ப கர்த்தருடைய மகிமை உன் மேல இருந்துச்சுன்னா நீ எங்கேயுமே எழும்பி பிரகாசிக்க முடியும். கர்த்தர் ஒரு எழுப்புதலை உன்னை கொண்டு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்துடைய பாலத்தின் பிணங்களுக்கு இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமி காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் சொல்லணும். எதிர்க்கிற எல்லாருக்கிட்டையும் நீ நேரம் சொல்ல வேண்டாம். ஆனா உனக்குள்ள சொல்ற காரியம், இஸ்ரவேலின் தேவன் என் தேவன் ஒருவர் உண்டு என்று எல்லாரும் சொல்லத்தக்க நிலைமையில என்னை கொண்டு கர்த்தர் அற்புதம். உன் குடும்பத்தார் ஆண்டவர் பேச வைப்பார். உங்க சொந்தக்காரன் சொல்ல வைப்பார். உங்க கூட வேலை செய்கிறவனை கர்த்தர் சொல்ல வைப்பார். ஸ்தோத்திரம். உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டு உணர்ந்து சொல்லத்தக்க நிலைமையில கிரியைகளை நடப்பிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதான் அவர் ஜெயமுள்ள ஆண்டவர். வல்லமையும் மகத்துவமும் அவர் ஜெயத்தை கொடுக்கிற நம்முடைய தேவன். ஆகவே நமக்குள்ள அந்த விசுவாசத்தின் தன்மையும் மேன்மையும் நமக்குள்ளே காணப்படணும். எப்போதும் அவர் ஜெயத்து கொடுக்கிறவர். நீ தோற்று போகிற ஆள் அல்ல. ஆனா உனக்குள்ள பிசாசு சொல்லுவான், நீ தோற்று போவ, இது உன்னால முடியாது, இது அவ்வளவுதான், அவங்கள பாருங்க, அவன் தகுதி என்ன, உன் தகுதி என்ன, இதெல்லாம் சொல்லுவான். நல்லா கவனிக்கணும். பாவத்தை மன்னிச்சுக்கிறார், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளை, தேவன் என் கூட இருக்கிறார், அந்த ஒரு தகுதி தான் என்கிட்ட இருக்கு. ஆகவே நான் ஜெயம் பெறுவேன் என்ற விசுவாசம் எப்போதும் உங்களுக்குள்ள காணப்படும். ஆனா பிசாசு சொல்லுவான், எப்போதும் வந்து ஏதாவது காரியத்தை சொல்லுவான். நம்ம சோர்ந்து போகிற மாதிரி, நம்ம பயந்துற மாதிரி, நம்ம கலங்கி நிற்கிற மாதிரி. பார்த்தியா இப்போ இந்த பிரச்சனை ஆச்சு, ஒன்று இருக்கிற கடன் பிரச்சனை, உன் பணம் இவ்வளோ தேவை, யார் சந்திப்பா? ஏசு தருவாரா? விசுவாசம் வந்துருமா? இப்படி எல்லாம் பேசுவான். என்ன எல்லாம் சொன்ன, வேலையை பாரு, வேலை செஞ்சாவது 4 காசு கிடைக்கும் சொல்லுவான். சொல்லணும், இல்லை ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நான் தேடுவேன். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர்களை ஜெயம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார், ஜெயத்தை தருவார். ஸ்தோத்திரம். அங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தான் சொன்னதை பற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. நான் சொல்றேன், அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை இந்த வருஷத்துல நம்முடைய செய்வார், நம்மிடையே செய்வார், உங்களுக்கும் செய்வார், எனக்கும் செய்வார். அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கு. அவர் கொடுத்த வார்த்தை நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். ஆனா உனக்குள்ள விசுவாசம் இருக்கணும், உனக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கணும், உனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகிற அந்த தன்மை வரணும். உன் சுயத்துக்கு இடம் கொடுக்கூடாது. பல நேரங்களில் பிசாசு அதுல இருந்து உன்னை வெளிக்கொண்டு வர்றதுக்கு போராடுவான். சுயத்தை கட்டிடுவான், பயத்தை கொண்டு வருவான், காரியங்களை கண்டா பயமா இருக்கும். அவர் ஏற்ற காலத்தில் எனக்கு செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா.
ஒருவேளை இல்லைனாலும் உன் சந்ததிக்காவது கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார். அந்த வாக்குத்தத்தம் உனக்க உன் சந்ததிக்கா இன்னைக்கே நாளைக்கான்னு தெரிந்து கொள்கிற இடத்துல தான் உன்னுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் வேத அறிவு நமக்கு தேவை. நல்லா கவனிக்க புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்றது இன்னைக்கா நாளைக்கா இல்லை அடுத்த வருஷமா, அதை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும். அவர் உனக்கு உணர்த்துவார், பேசுவார். சில ஆட்கள் முரட்டாட்டமாக புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், நான் சீக்கிரம் வருவேன், வந்து உங்களை அழைச்சிட்டு போயிடுவேன், நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் 12 வருஷம் கூட இருந்த 3 வருஷம் கூட இருந்த 12 சீஷர்களும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அவன் போனான் வேகமாக, சீக்கிரம் இயேசு வந்துடுவாருன்ட்டு வேகமாக போனால் எல்லாம் சொத்தி விற்று எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போஸ்தலர்கள் பாதத்தில் வைத்து எல்லாம் காலி பண்ணிட்டான். இப்போ அவங்களுக்கு பிரச்சனை வந்து போச்சு, தேவைகளுக்கு. அதனால தான் பவுல் பட்டணங்கள் தோறும் இஸ்ரவேலில் பரிசுத்தவான்களுக்காக தர்ம பணத்தை காணிக்கை சேகரித்தான்னு படிக்கிறோம். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை வசனங்களை தெளிவாக புரிந்து கொண்டு அதுக்கு தான் உட்காந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டார். அந்த வார்த்தையை அது பகுத்தறியத்தக்க, அது ஊனையும் கணுக்களையும் வேற பிரிக்கக்கூடிய வார்த்தை, அதை புரிந்து கொள்வதற்கு அந்த வசனத்துக்கு போய் ஜெபம் பண்ணோம். இங்கே பிரசங்கம் கேட்குறோம், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போய் நல்லா பேசினார் பாஸ்டர் அப்படின்னு போயிடக்கூடாது. என்ன பேசினாரு? நல்லா பேசினார். என்ன நல்லா பேசினாரு? குறிப்பு எடுத்துன்னு போய் திரும்ப வீட்டில் உக்காந்து அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்களோடு பேசினீரே, இந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து தாரோம். முடிந்த அளவுக்கு இன்றைக்கி 2 மணி நேரத்தில் எவ்வளோ சொல்ல முடியுமோ, பிரசங்கம் எவ்வளோ, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுகிறோம், அவ்வளோதானே? இல்லைன்னா 1.25 மணி நேரம் பேசுகிறோம். அப்போ எவ்வளோ நேரம் பேசும்போது அவ்வளோ வளர்க்க முடியாது. ஆனால் உட்காந்து நீங்கள் தேவசனத்தில் ஜெபம் பண்ணி அந்த திரும்ப அந்த வாரம் முழுவதும் அந்த வசனங்களை சொல்லி தியானித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட தெளிவாய் எல்லா காரியத்தையும் பேசுவார். எழுதிட்டு போகணும், எழுதிட்டு போய் உட்காந்து பார்க்கணும். எல்லாம் தெரிஞ்சு பற்றி பார்த்துட்டு நீ அப்புறம் இங்கேருந்து போனோன்னே என்னன்னு தெரியாது, என்ன வசனம் பேசினான்னு தெரியாது, ஏதோ 1 2 தெரியும். அப்புறம் நீ எப்படி வளர முடியும்? நீ வளர விருப்பம் இருந்தானா எல்லாரும் ஒரு நோட்டு பேனை வரணும், வசந்து குறித்து வச்சு தலைப்பை எழுதி திரும்ப போய் வீட்டில் என்ன பண்ணோம், காலைல மாலையும் பார்க்கும்போது ரெகுலராக படிக்கிற வசனத்தை படிச்சுட்டு இதை உட்காந்து தியானிக்கணும். அப்போ இந்த பிரசங்கமும் உன் மனதில் தங்கும். நீ எங்கேயும் பிரசங்கம் பண்ண முடியும். ஒரு கேர்சலுக்கு போகும்போது, ஒரு இடத்துக்கு போகும்போது சுருக்கமாக பேசுவதற்கு ஆண்டவர் பேசுவார். இந்த வார்த்தை உனக்குள்ளே வெளிப்படும். உனக்கு ஒரு தாட்டை தருவார், உனக்கு ஒரு அங்கே அர்த்தத்தை புரிய வைப்பார். அப்போ ஆண்டவர் அங்கே உனக்கு ஒரு உற்சாகத்தை தந்து அந்த நாளை உன்னை ஜெயமாய் மாறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். சும்மா வரக்கூடாது, வந்து அப்படியே மண்ணு மேலே உட்காந்து மண்ணு மாதிரி போயிடக்கூடாது. வச்சு எழுதணும், போய் உட்காந்து படிக்கணும். இல்லை படித்து உன் பிள்ளைகள் வந்து எழுதி வைப்பா, எழுதிட்டு வந்து இன்றைக்கி என்ன சொல்லுப்பா எனக்கு படிச்சுக்காமனு சொல்லணும். அப்படியே இன்றைக்கி வர அப்படியே உட்காந்து போகிற, அப்படி மண்ணு மாதிரி போயிடுற, மண்ணு மாதிரி ஏசாப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்ற, அப்புறம் ஒன்றுமே புரியாமல் வெறி சோத்திரன்னு சொல்கிற. வசனத்தை நாம் புரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். ஒரே வசனம் தான் 10 பேர் பேசினாலும் 10 முறையில் கர்த்தர் பேசுவார். ஒரே வசனத்தை வருஷம் முழுவதும் பேசினாலும் ஆண்டவர் வருஷம் முழுமா தன்னுடைய அர்த்தத்தை அதை நம்ம விளங்க பண்ணுவார். இன்னும் எல்லாம் ஞானி மாதிரி என்ன ஒரே வசனம் அப்படி சொல்லாத, இன்னும் நீ மாறல, அதனால தான் அந்த வசனத்தை பேசிட்டு இருக்காரு கர்த்தர். நீ மாறினா வேற வார்த்தைக்கு போயிடுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கும். பைபிள் படித்து போய் வீட்டில் என்ன பண்ணோம், இல்லைன்னா வீட்டில் யூடியூப்பில் இருக்கு போய் உட்காந்து கேட்கணும். யூடியூப் உட்காந்து இந்த வசனத்தை கேட்டு எழுதணும், குறிப்பு எடுக்கணும், ஜெபம் பண்ணணும். சும்மா இருக்க நேரம் வேற எதெல்லாம் பார்க்கறதுனால பிரசனத்தை கேளு, என்ன இன்னைக்கு ஆண்டவர் பேசுனா கேளு. சும்மா போட்டு நோண்டிகிட்டே உட்காந்துருக்காத. வேற எல்லாம் போட்டு ஏன் போன வந்தெல்லாம் பார்த்து சிந்ததை கெட்டு போகும், எண்ணங்கள் கெட்டு போகும். இன்னைக்கு வாலிபர்கள் சிறு வயதுலேருந்தே சின்ன பிள்ளைகளேருந்தே கெட்டு போகிறதுக்கு காரணம் நமக்கு தேவையில்லாத காரியங்களை பார்க்கறத விட நம் தேவ சமூகத்தில் சத்தியத்துக்கு நேரம் நிற்போமானால் சத்திய தேர்வுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் என்று எண்ணி அவள் என்ன பண்ணலாம், கற்பந்தரிக்க. நல்லா கவனிங்க, எப்போ பலன் கிடைக்குது? வாக்கு தத்தம் பண்ணின உண்மையினுடைய நன்மை விசுவாசம் வரும்போது தான் அங்கே பலன் உண்டாயிருக்கிறது. அப்போ நீ பலன் அடையணும், ஆசீர்வதிக்கப்படணும், நன்மை உன் வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விசுவாசம் உனக்குள்ள என்ன பண்ணணும், வரணும். நம்முடைய ஆண்டவர் என்னை ஜெயத்தை தருகிறவர், நான் ஜெயிப்பேன் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள வர கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா,
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம், நேராச்சு முடிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், சாரி 2 தீமோத்தேயு 4:18 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து தன்னுடைய பரமராஜ்யத்தை அடையும்படி, அல்லேலூயா, எல்லா தீமையிலிருந்தும் என்னை ஆண்டவர் அவனை காப்பாற்றுவார். எல்லா தீமையிலிருந்து என்னை காப்பாற்றுவார். நான் பரமராஜ்யத்தை அடைவேன் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் காப்பாற்றுகிற ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை காப்பாற்றுவார். உங்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நம்மளை காப்பாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். அதனால் சொல்றான், எல்லா தீமையிலிருந்தும். தீமை என்பது பிசாசுடைய கிரியைகள், மந்திரம், பிலிசுனி கட்டுகள், சாபத்தின் வல்லமைகள், நமக்கு இருக்கிற கடன் நெருக்கடிகள், போராட்டம். என்ன வேலை செய்தாலும் முன்னேற்றம் இல்லை, என்ன சம்பாதித்தாலும் என் வீட்டில் ஒட்டலை, என்ன சம்பாதித்தாலும் இன்னும் கடன் பிரச்சனை மாறல. நிம்மதியில் தலையெல்லாம் வலிக்குது பாஸ்டர். நீ தலை விரிச்சாடி உட்காந்து தூங்குறதுக்கு இங்கே இடமா அது? ஒரு அம்மா நல்லா சொகுச பின்னாடி தலை விரிச்சு தூங்கிட்டு போற உட்காந்து, தோத்திரம். தலை விரிச்சு காய் போற இடமா அது? தலை கட்டு போல. ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த விசுவாச தன்மை நமக்குள்ள வரணும். விசுவாச தன்மை நமக்குள்ள வரணும். அப்படின்னா எல்லா தீமைக்கும் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? காப்பாற்றுவார். நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆச்சரியம், அதுல எப்படி காப்பாத்துக்க ஆச்சரியம் என்ன? என்ன கிரகிக்க முடியாத ஒரு காரியம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் நம்ம வாசித்து பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், அங்கே 1 44 நேராச்சு, நான் வேகமாக சொல்கிறேன், அதை பாருங்க. கப்பல் சேதம் உண்டாச்சான். அவன் போன கப்பல் உடஞ்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ண, இரவும் பகலும் வேதம், இரவும் பகலும் மழை, வெளிச்சம் இல்லாமல் இருளாகவே இருக்கத்தக்க நிலைமையில் மழை ஊத்துது. போற இடம் தெரியல, வர இடம் தெரியல, சாப்பிடல, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், உன் நிமித்தம் ஒருத்தர் என்ன பண்றதில்லை, சாவதில்லை, ஒருவருக்கும் ஒரு கேடும் வராதுன்னு சொல்லியிருந்தார். ஆனா கப்பல் உடைஞ்ச போது என்ன ஆச்சரியம்னா, கப்பல் உடைஞ்ச போது அந்த கப்பல் உள்ள துண்டுகள் பலகைகளை பிடித்து கொண்டு கப்பலில் போன 276 பேரும் தப்பி சேர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். நீங்க நல்லா பாருங்க, ஒரு சேதம் உண்டாக்கும் போது அது யாராவது ஒரு 4 பேர் சாவான். சாவானா சாக மாட்டானா? எல்லாருக்குமா நீச்சல் தெரியும்? எல்லாருக்குமே நீச்சல் தெரியும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுனா 4 பேர் காயம்படும், 4 பேர் அப்படித்தானே? ஒரு ஆக்சிடென்ட் ஆனாவே என்ன ஆவாங்க, 4 பேருக்கு கொடூரமான இன்ஜுரி நடக்கும். ரொம்ப சீரியஸான கண்டிஷன் போவாங்க, கொஞ்சம் பேர் தான் போவாங்க. ஆனால் இந்த சேதம், இந்த ஆக்சிடென்ட்டில் இது கப்பல் உடஞ்சி போச்சு, போய் தலை மோதி என்ன பண்ணுச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. கப்பல் போய் மோதி என்ன பண்ணுச்சு, உடஞ்சி போச்சு. நடுக்கடலை யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் 276 பேரும், அங்கே பாருங்க அந்த வார்த்தை வசனம், அந்த நம்பரோடு சொல்றவங்க 276 பேர் எல்லாம் தப்பிச்சான்னு சொன்னா கூட நமக்கு என்ன தெரியும், ஏதோ குருட்டாட்டம் சொல்லிக்கலாம் இருக்கு. ஆனால் வேதம் தெளிவாக இருக்கு, 276 பேரை ஒரு சேதம் இல்லாமல் ஆண்டவர் தப்பிக்க பண்ணினாராம். அல்லேலூயா. அதுதான் கிரகிக்க முடியாத ஒரு பெரிய ஆச்சரியம். துண்டுகள், உடைஞ்ச துண்டு, உடைஞ்ச கப்பலுடைய பலகை, சிலக்கு பலகை கிடைச்சிக்கா, சிலக்கு சின்ன துண்டு தான் கிடைச்சிருக்கும். அதை பிடிச்சிட்டு முன்னேறுவதற்கு, கரை சேர்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறாரே, காப்பாற்றுகிறாரே, அதுதான் ஆச்சரியமான ஒரு காரியம். இது நம்ம கிரகிக்க முடியாத பெரிய காரியம். எல்லாருக்கும் நீச்சல் தெரியுமா? அங்க எல்லாம் மீனவர்களா? அங்க போனவங்க எல்லாம் மீனவனா? அவனுக்கு ஏற்கனவே நீச்சல் பழக்கம் உண்டா? இல்லை. போறவன் கைதி போறான், கைதிகள், தேசத்தில் இருக்கிற கைதிகள் போறான், தண்டனை பெறுவதற்காக போறான். எல்லாருக்கும் நீச்சல் தெரியும் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் நீச்சல் தெரியாது. பவுலுக்கு நீச்சல் தெரியாது, அவனும் மீனவன் கிடையாது, அவன் படித்தவன், பிஹெச்டி பண்ணவன்,
அவன் நியாயசாஸ்திரி, அவன் போய் தண்ணியில் போய் மீன் பிடிச்சி சாப்பிடணும் அவசியம் இல்லை. ஒருவேளை பேதரா இருந்தாலும் அவனுக்கு நீச்சல் தெரியும். ஏன்னா அவன் கடல்லே பழகினவன் பிறந்ததுலேருந்து. இவனுக்கு நீச்சலும் தெரியாது. ஆனாலும் ஒரு சேதமும் வராதபடி அவ்வளவு பேரும் காப்பாற்றுவதற்கு ஒரு சின்ன துண்டு பலகை கொண்டு அவர்களை காப்பாற்ற முடியுமையானால் அது ஆண்டவர் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத செய்கிற அதிசயமான காரியம். நான் உங்களுக்கு சொல்றேன், சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த காரியம் தான் நான் காப்பாற்றுவேன், இந்த சூழ்நிலை தான் நான் காப்பாற்றப்படுவேன், இது இருந்தால் தான் நான் தப்பி வைக்கப்படுவேன் இல்லை. இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த இந்த 7 விதவை கிட்ட கொஞ்சம் மாவு தான் இருந்துச்சு, ஒரே ஒரு அடை தான் இருந்துச்சு, ஒரே ஒரு அடை தான். அதை சாப்பிட்டுட்டு சாகர ஒரு சூழ்நிலை தான். அந்த பொருளை கொண்டு அவளை காப்பாற்றுவதற்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். சின்ன துண்டு தான் உங்ககிட்ட இருக்குன்னு கவலைப்படாத, அதை கொண்டு உன்னை காப்பாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். கொஞ்சம் பணம் தான் இருக்கு, ஒரு சின்ன வேலை தான் பயப்படாத. ஒரு சின்ன வேலை தான் இருக்கு, ஒரு சின்ன வருமானம் தான் வருது, இதை வச்சு இத்தனை லட்சத்தை எப்படி நான் அடைக்கணும்னு நீ கவலைப்படாத. அதுக்கு நீ நல்ல ஜெபம் பண்ணி தேவனோடு கூட இருந்து கர்த்தர் வார்த்தையை வாங்கி கொள்வாயானால் ஒரு சின்ன காரியமோ உங்ககிட்ட இருந்தாலும் அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, சீக்கிரம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:7. இதற்காகவே அல்லேலூயா. சத்தியத்தை போதிக்கிற ஆள என்ன இருக்க நியமிக்கப்பட்டிருக்கிறாராம். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் நான் என்ன பண்றேன், உண்மையை சொல்லுகிறேன். கிறிஸ்துக்குள் எப்போது உண்மை பேசுகிற ஆள் அவரு, பொய் பேசுகிற ஆள் இல்லை. பொய் பேசுகிற ஆள் கிடையாது, உண்மை பேசுகிற ஆள். அதனால தான் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் வாழ்க்கையில் வந்த எத்தனையோ ஆபத்துகள் பொல்லாப்புகள், ஏன் சத்தியத்தை சொன்னதுனால, உண்மையை சொன்னதுனால அவர் ஜீவனுக்கு உயிருக்கு எத்தனையோ ஆபத்து வந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் அவரை கைவிடாதபடி அவரை காப்பாற்றினார். நான் சொல்றேன், நம்ம சத்தியத்துக்காக நிற்கும் போது தோல்வி வர போல இருக்கும், எல்லாரும் கைவிட்ட போல இருக்கும், வசதி வாய்ப்புகள் இல்லாத போல இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் கைவிடாதபடி நம்மளை காப்பாற்றவர் வல்லமை உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:7 சீக்கிரம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா. ஒரு பால் கொடுக்கிற பிள்ளை, தாய் கொடுக்கிற ஒரு தாய், பிள்ளை பால் கொடுக்கிற ஒரு தாய் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல உங்களை நான் காப்பாற்ற வாஞ்சியா இருந்தேன். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், தாய் மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்றதில்லை, மறப்பதில்லை. தாய் கூட மறந்தோம், தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க. தாய் யாரும் மறக்கிற தாயை பார்த்தீங்களா, அது வீணா ரோட்டில் சுற்றுறது, வீணா போனது மறக்கும், அது வேற. ஆனால் நல்ல தாய் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான், தன் பிள்ளைகளை மறக்க மாட்டான். பேய் பிடிச்சது, இச்சை நாவி பிடிச்சது தான் பிள்ளைகளை மறக்கும், கொல்லும். நிறைய செய்திகளை பார்க்குறோம். ஆனால் ஒரு நல்ல பரிசுத்தமான நல்ல தாய் தன் பிள்ளைகளை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான். அவள் மறந்தாலும் நான் உன்னை, பவுல் சொல்றாரு, ஒரு நல்ல ஒரு போதகன். ஏன் இப்படி பேசுகிறோம், ஏன் அப்படின்னா தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுக்கறது போல உங்களை காப்பாற்ற மனதாக இருக்கிறோம். எப்படியாக அழிஞ்சு போகக்கூடாது, எப்படியாவது நீ கெட்டு போகக்கூடாது. ஏன் சத்தியத்தை சொல்றோம், ஏன் மெய்யான சத்தியத்தை சொல்லுகிறார். சத்தியத்தை அறிஞ்சாதான் நீ காப்பாற்றப்பட முடியும். சத்தியத்தில் நடந்தால் உனக்கு ஆசீர்வாதம். நீ உனக்கு நான் பிரியமா பேசலாம், காதுக்கு நீ போதர்களுக்கு நீ தெரிஞ்சு கொள்ளலாம். பொருளை ஒன்றில் பிறகு சிஸ்டர் நீங்க வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர் அப்படின்னு நிறைய சேர்த்து கொள்றதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறான். ஆனால் நீயும் பரலத்துக்கு போக மாட்ட, அவனும் பரலத்துக்கு போக மாட்டான். ஏன்னா பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர், நல்ல கவனிக்க, பாவத்தை மன்னிக்கிற ஒரு ஒரு ஊழியக்காரன் தன் பிள்ளை காப்பாற்றுறது போல இருக்கிறது தான் சத்தியத்தை சொல்கிறேன். எப்படியாவது காப்பாற்றப்படணுன்றக்காதான் நோக்கம்.
அதனால தான் பேசுகிறோம், மனம் திரும்பணும், திருந்தணும். திருந்தாமல் நான் இப்படி தான் இருப்பேன்னா உன் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு போராடி ஜெபம் பண்ணுறோம், அவ்வளோதான். உனக்காக விட்டுடுன்னு சொன்னால் நான் விட மாட்டேன், எனக்கு வேணும்னு சொன்னால் அதிலே உனக்கு ஆபத்து வச்சுருப்பாரு. அது மூலியமாகவும் உனக்கு ஆபத்து வரும். இப்போ அவங்க பார்க்குறதுக்கு சொகுசாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நான் பார்த்தீங்க அவங்களுக்குன்னு ஞானம் இல்லை, நான் ஞானமாக நடக்கிற போலான்னு தெரியும். நீ சீரழிஞ்சு நாத்தெடுத்து புழு புழுத்து சாபம் போது தான் உனக்கு தெரியும். அது நடக்கும். அது மனம் திரும்பாத வாழ்க்கையில் அதுதான் நடக்கும். ஆனால் ஆண்டவர் மனம் திரும்புகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்போதும் காப்பாற்றுகிறாரே காணப்படுகிறார். அதுதான் பவுல் சொல்கிறார், எல்லா தீமையிலிருந்தும் கர்த்தரை என்ன பண்றாரு? காப்பாற்றுகிறார். நிச்சயமாய் நம் தேவனுக்கு சத்தியத்தின்படி வாழ உண்மையா இருக்க நம்மளை அர்ப்பணிப்போமானால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடாதபடி காப்பாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் அவருடைய பாதுகாப்பு நமக்குள்ளே இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். அவர் நம்மளை தப்பு வைக்கிற காரியம் நான் நினைச்சே பார்க்கல பாஸ்டர், நினைச்சு பார்க்கல பாஸ்டர். அந்த அம்மா சொல்லிச்சுங்க, ஒரு அம்மா போய் நான் பொத்துன்னு கீழே விழுந்தேன், எலும்பு ஒழிஞ்சுன்னு நினைச்சேன், ஆனால் ஒன்றுமே இல்லை, இந்த கையில் மட்டும் லேச வலி, தைலம் போட்டேன், சரியாச்சுன்னு சொல்லிச்சுல்ல. வயசான அம்மா, அப்படி தானே? வயசான அம்மா, வயசாகிடுச்சா எலும்பெல்லாம் என்ன ஆகிடும்? நல்லா டப்புன்னு உடஞ்சிரும். வாலிபர்கள் நல்லன்னா எலும்பு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் கொஞ்சம் தாங்கும், அப்படி தானே? நம்ம சும்மா அப்படி கொஞ்சம் லேசாக வந்தாப்பலாம், அப்பா இடுப்பு நடக்கும்லப்பான்னு. ஆனால் அது பயந்துருச்சு, இடுப்பு உடஞ்சி போச்சு, இனிமேல் தான் படுத்த படிக்காதான் யாருக்கு போகணும்னு எண்ணம். ஆனால் ஆண்டவர் காப்பாற்றி ஒரு சேதம் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார். அப்போ ஆண்டவர் அவர் நம்மளை தப்பு வைக்கிறதுக்கு காப்பாற்றுவதே, அவர் நம்ம கிரகிக்க முடியாத சூழ்நிலை கர்த்தர் நம்ம காப்பாற்றுவார். ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன துண்டு தான், உடஞ்சி போன சின்ன துண்டு. துண்டுனா பழகுனா என்ன, துண்டுனா என்ன? பழகினா அது மேலே உட்கார அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்படி தானே? துண்டுனா கையில் தான் பிடிக்க முடியும், அதில் உட்கார முடியாது. அப்போ பழக கிடச்சும் உட்காந்து நீந்தி அப்படி என்ன பண்ணா, கையில் தள்ளிட்டு கூட போயிடலாம். அதனால் அலை மோதுமே, அலை மோதி அலையில தானே வரணும், வெளியே வரணும்னா. ஆனால் சின்ன துண்டுகளை அப்போ பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நம்மளை காப்பாற்ற வல்லமை உள்ளவர். அவர் காப்பாற்றுவதை கிரகிக்க முடியாதான். அவர் காப்பாற்றுவதை நம்ம இப்படி தான் காப்பாற்றணும்னு சொல்ல முடியாது. நம்ம புத்தி கேட்டாத வழியில் உனக்கு நல்ல சுகத்தை, உனக்கு நல்ல பலனை, நல்ல ஆரோக்கியத்தை தந்து நீங்கள் கரை சேர்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். மூணாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடும், 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம். மூணாவது ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், ஆண்டவர் ரூத் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. ரூத் 2:18 சீக்கிரம். அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தால் அவள் பொறுக்கினதை அது மாமி பார்த்தால் தம் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியானவர்களை என்ன பண்ணாராம்? எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். அல்லேலூயா. ஒரு கதிர் பொறுக்கி சாப்பிட்ற ஒருத்தருக்கு திருப்தியா சாப்பிட்டு இன்னொருத்தருக்கும் கொடுக்கத்தக்க நிலைமையில கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சாராம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு வருமானம் கொஞ்சமாக இருந்தாலும் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு மீந்து எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதை தான் கிரகிக்க முடியாத பெரிய காரியம். நீ 1000 சம்பளம் வாங்கி கடன்காரனா இருப்பது பெருசு அல்ல, அது பெரிய காரியங்கள் அல்ல. நீ கொஞ்சமாக வருமானம் சம்பாதிச்சாலும் கடன் இல்லாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்கிறாரு, அது ஆச்சரியமான ஒரு காரியம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா இங்கே வந்திருந்தாங்க. அப்போ அவங்க என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, என் தங்கச்சிக்கு எங்கள் அம்மா பென்ஷன், எங்கள் அப்பா பென்ஷன், அவங்க வீட்டுக்கார் சம்பாதிக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கிட்ட பணம் வருது ஐயா. எங்களுக்கு ஒரே ஒரு வருமானம், சின்ன வருமானம் தான். எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் பிள்ளை இப்போ தான் ஒரு சின்ன வேலைக்கு போயிருக்கிறான். ஆனால் எனக்கு இது வரைக்கும் நான் வாழ்கிறது ஒரு வாடகை வீட்டில் தான். வீட்டில் எல்லா பொருளும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஒரு சின்ன கடன் இல்லாமல் கர்த்தர் என்னை வாழ வச்சிருக்கிறார். அதன் திருப்தி உள்ள வாழ்க்கை, அதன் திருப்தி உள்ள வாழ்க்கை எல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவர் எப்போதும் தம்முடைய பிள்ளைகளை
விசுவாசத்தில் இருக்கிறவர்களுக்கு, நம்பிக்கையில் இருக்கிறவர்களுக்கு, அதுதான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து ₹1,00,000 சம்பளம் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் ₹1,00,000 சம்பளம், அவங்களுக்கு என்ன, அவங்க தருவாங்க. நான் கொஞ்சம் தான் சம்பாதிக்க, இதை போய் தசமாக கொடு, நான் அந்த மீட்டிங் கொடு, அதை கொடு, இதுக்குன்னு கொடுக்க, நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்லாத. கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் உண்மையாரு, அதை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். திருப்தியாக சாப்பிட கர்த்தர் உதவி செய்வார். கொஞ்சம் தான், கொஞ்சத்தில் உண்மையில் ஒன்று தான் கர்த்தர் அநேகத்துக்கு என்ன பண்ணுவார், அதிகாரி ஆக்குவார். உனக்கு நிறைய எப்போ வருமானம் வரும், நீ எப்போ ஆண்டு கொடுப்ப? எப்பவுமே ஒரு சகோதரி சொல்லுவாங்க, பாஸ்டர் என்கிட்ட இருந்தால் கொடுத்துருவான் பாஸ்டர், என்கிட்ட இருந்து கொடுத்துருவான் பாஸ்டர், இல்லை யாராவது கொடுக்கறதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர். நான் முதல்ல சொல்லுவேன், உங்கள்கிட்ட இருக்கிறது முதல்ல கொடு. ஆண்டவர் தான் சொன்னார். ஒருத்தன் கட்டுக்கட்டா காணிக்கை வீட்டில் போட்டான். ஒரு அம்மா இருக்கிறது 2 காசு தான் கையில் இருந்துச்சு, அதையும் என்ன பண்ணிடுச்சு ஆண்டவர், அதை தான் மிச்சி கொண்டார். அதுதான் அவர் ஆஸ்வதிக்கப்பட்டவர். ஒரே ஒரு அடம் மாவு தான் இருந்துச்சு, அதையும் கேட்ட உடனே கொடுத்துட்டா. அதனால தான் பஞ்சகாலம் தீருகிற வரைக்கும் கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியாக சாகணும். கர்த்தருடைய வார்த்தை நம்பி இந்த வருஷமாத்து நம்ம அதிகமாக கர்த்தருக்காக கொடுக்க, ஆண்டவருக்காக பிரயாசப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நீ கருமையாக இருக்காத, கஞ்சனாக இருக்காத. சும்மா கண்டம் பிரசந்த கேட்டு நீ உன் இருதயத்தை கெடுத்துக்கொள்ளாத. வேத வசனத்துக்கு ஒன்று ஒப்புக்கொடு, வார்த்தைக்கு, ஆண்டோடைய வார்த்தைக்கு ஒப்புக்கொடு. பேசணும், என்ன வேணும் பேசி போகிறான். இன்னைக்கு நிறைய பார்த்தீங்களா யூடியூப்பில் என்னன்னா, எதிர்மறையான கருத்து சொன்னதான் எல்லாரும் பார்க்குறாங்க, நிறைய வியூஸ் கிடைக்கும், அதில் சமாளிக்கலான்னு வித்தியாசமாக பேசணும்னு இன்னைக்கு நிறைய பேர் எழும்பிட்டாங்க. கடைசி நாட்கள் இப்போலாம் வருவாங்கன்னு வேதம் தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக, நான் சொன்னேன் இடரில் வருவது, ஆனால் யாரால் இடரில் வருகிறதோ, இடரில் வருமா வராதா? ஆனால் நீ என்ன செய்யணும், இடரில் பார்க்காம ஜெயங்குழுவலாக மாறணும். கர்த்தர் உங்களை திருப்தியை நடத்துவார். அம்மா நல்லேலூயா. இந்த வருஷம் நல்லா பொருத்தணுமான சபையில் ஞானஸ்தானங்கிற எல்லாரும் எனக்கு கொஞ்சம் வருமானமோ அதிக வருமானமோ அதில் நான் உண்மையாக கர்த்தருக்கு கொடுக்க, தசமாக கொடுக்க, கர்த்தருடைய எல்லா ஊழியத்துக்கு தாங்க என்னை ஒப்பு கொடுக்க ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் நிச்சயமாக நீ கதிர் பொறுக்கிறாள் இருந்தாலும் உன்னை திருப்தி ஆக்குவார், உன்னை எஜமானாக மாற்றுவார், எஜமாட்டியாக மாற்றுவார். உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 1லிருந்தே வாசித்து பாருங்களேன். 1லிருந்து உமது அடியானாகிய என்னுடைய புருஷன் இறந்து போனான். பாருங்க, உம்முடைய அடியான் கர்த்தருக்கு, அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன், ஆனா இறந்து போனா. ஆனா அவன் கொஞ்சம் கடன் வச்சுட்டு போயிட்டான், கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தான், ஆனால் கடன் கொடுக்காம செத்து போயிட்டான். கடன் வாங்குறதுக்கு வந்து என்னை நெருக்கி என் 2 பிள்ளைகளும் அடிமைகளாக கொண்டு போகிறதுக்கு முயற்சிக்கிறான், எனக்கு உதவி செய்யும் வந்து அவன் வந்து கேட்கும்போது, போதும் நான் மீதியெல்லாம் வீட்டில் போய் வாசிக்க டைம் ஆச்சு. அவங்க வந்து கேட்குறா, கடத்திற்கு பயந்து நடந்தவன், கர்த்தருக்கு பயந்து நடந்தான், கொஞ்சம் கடன் வாங்கினா கொடுக்காம செத்துட்டாம, கொடுக்க எனக்கு திராணி இல்லை. எனக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க, 2 பேரையும் அடிமையாக கொண்டு போகிறதுக்கு கடன் கொடுத்தவன் நெருக்கிறான் அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். எலிசா கிட்ட வந்து கேட்குறான். எலிசா சொல்கிறான், நான் உனக்கு என்ன செய்யணும்? ஏசுனாரும் உனக்கு என்ன செய்யணும் கேட்குறாரு. எலிசாவும் கொஸ்டின் என்ன செய்யணும். சில நேரத்தில் நான் போய் ரொம்ப கேட்டேன், பாஸ்டர் ரொம்ப என்ன அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு, அதில் தான் விஷயம் இருக்குது. உன் விசுவாசத்தின் தன்மை அதில் தான் காணப்படுகிறது. அல்லையிலே வரலையே, நீ எல்லாம் ஒன்றும் லாய்க்கலாதான். ஆமாம், அவங்க யாரும் உனக்கு நான் என்ன செய்யணும் கேட்குறான் கொஸ்டின். அதற்கு எலிசா அவளை நோக்கி உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். கொஸ்டின், நான் உனக்கு என்ன செய்யணும்? அவள் தான் வந்து சொல்கிறா, கடன் தெரிஞ்சிச்சப்பா, செத்து போயிட்டான், நெருக்கிறாங்க, என் பிள்ளைகளை அடிமையாக கொண்டு பார்க்குறாங்க தான் சொல்கிறான்ல. அவன் கேட்குறான், நான் உனக்கு என்ன செய்யணும் திரும்ப கேட்குறான். அதுதான் சொல்லல, கடன் அடைக்கணும், எனக்கு என்ன வழின்னு. ஏசுனாரும் பல இடங்களில் வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறான், கர்த்தரா தாவீது குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்னால் அவனுக்கு கூப்பிட்டு வர சொல்லி உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன, நம்முடைய விசுவாசத்தை அவர் அளவுக்குள்ள பார்க்குறார். நாம் விசுவாசத்தில் இருந்து உண்மையாக அவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும்னா
திரும்பவும் சொல்லுங்க. அதனால தான் திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுங்க. உங்கள் காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு சோத்திரம் ஒப்பு கொடுங்க. அவன் சொல்கிறான், உங்ககிட்ட என்ன இருக்குது? நாளுங்க அற்புதமே எப்போதுமே ஆண்டவர் வந்து சில சொல்கிறாங்க, ஏசுனார் தேடி வந்து எங்களுக்கு இந்த கடல்லாம் அடைப்பாருன்னு பார்த்தோம், இங்கே நான் வானத்தை வந்து குறைச்சா தருவார். ஒரு நாளும் வானத்தை திறந்து உனக்கு பணத்தை கொடுக்கணும்னு கொட்ட மாட்டார். உனக்குள்ளே தான் வச்சிருக்கிறார். ஆப்பிரிக்காவில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், ஒரு ஸ்டோரியை படித்தேன். ஒரு விவசாயி தன் வீட்டில் சாப்பிட்டு விளைஞ்சதை வச்சு சாப்பிட்டு திருப்தியாக வாழ்ந்துட்டு இருந்தானா, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தானா. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஞானி அவன் வீட்டுக்கு வந்தானா. அவன் கேட்டானா, வைரத்தை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்குமா? வைரம், இந்த கட்ட விரல் வைரம் இருந்தால் ஒரு ஊரே நீ விலைக்கு வாங்கிடலாமா? உன் கையளவுக்கு ஒரு வைரம் உனக்குள்ள கிடச்சிதா ஒரு நாட்டே விலைக்கு வாங்கிடலாம். வைரம் அவ்வளோ மேன்மை உள்ளது, அவ்வளோ காஸ்ட்லி, அவ்வளோதுன்னு சொல்லி இவனுக்கு சொல்லிட்டு ஆசை தூண்டிட்டு போயிட்டானா நானி. இவனுக்குள்ள ராத்திரி படுத்தா தூக்கு வரலை, ஒரு கட்ட வரல தான் ஊரே வாங்கிடலாமா? நமக்கு இவ்வளோ நிலம்லாம் இருக்க வைக்கிறோம், ஒன்றுமே செய்ய முடியல. ஊரில் ஒரு கட்ட வரல் வைரம் இருந்தால் ஊரே விலைக்கு வாங்கிடலாம், ஒரு உள்ளங்கையில் வைரம் இருந்தால் தேசத்தை வாங்கிடலான்னு சொல்கிறானே, அந்த வைரத்தை நான் எப்படியாவது பார்க்கணும், எப்படியாவது அடைஞ்சிடணும்னு சொல்லி பார்த்து வேகமாக என்ன பண்ணா, ராத்திரி பகல் தூக்கம் வரலையா. உடனே தன்னுடைய வயலெல்லாம் இவன் வீட்டுக்கு வெளியில் போய் வைரத்தை தேடுவதற்காக எல்லாத்தையும் விற்று ஏற கட்டிட்டு வீட்டில் மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டான். நான் வர அளவுக்கு இன்றைக்கி சாப்பிட்டு எல்லாம் இருக்குன்னு சொல்லி மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த வயலெல்லாம் விற்றுட்டு இவன் வைரத்தை தேடி ஆப்பிரிக்கா முழுவதும் அலைஞ்சானா, வைரம் கிடைக்கலையா. அப்புறம் ஐரோப்பிய கண்டத்துக்கு போயிருக்கிறான், ஐரோப்பிய கண்டம் முழுவதும் போய் தெரிஞ்சிருக்கிறான், வைரம் கிடைக்கல. இது நடுவில் இவன் இடத்த வாங்கினான ஒருத்தவன், இவன் இடத்த வாங்கினவன் ஒரு நாள் தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே போய் வயலில் வேலை செஞ்சுட்டு அங்கே ஆடு மாடு தண்ணி காமிச்சிட்டு அந்த தண்ணி ஓர இடத்துல போய் உட்காந்தானா, பயங்கர வெளிச்சம், பயங்கரமாக பிரகாசம், ஒரு கல் சூரிய வெளிப்பட்டு மினுமினு மினுக்குதான். இவன் பார்த்தான், ஏதோ கல் மினுக்குது, ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சில கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கிறான். வீட்டில் வச்சுட்டு இவன் நார்மலாக விவசாயம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். திரும்ப அந்த ஞானி வந்து கேட்டாரான், சோன்சோ, அவன் பேர் போட்டு அவன் பேரை மறந்துட்டேன், அந்த சோன்சோ பேர், அவர் வந்துட்டாரா ஊர்லேருந்து? அவர் வரலையே. அப்படியா? அப்படி ஏன் அப்படின்னு கேட்டால், அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், அதனால் அவர் வைரத்தை தேடி போனார், வந்துட்டாரா பார்க்க வந்திருக்கிற அப்படின்னு. அவர் இன்னும் காணா. நீ யார்? நான் தான் இந்த இடத்த வாங்கியிருக்கிறேன், இந்த இந்த இடத்துடைய ஓனர், புது ஓனர் நான் தான். அப்படி இது என்ன கல்? இது கடையில் அங்கே தண்ணி ஓடையில் ஓடிட்டு இருக்கும்போது இப்படி ஏகப்பட்ட கல் அதில் கடந்துச்சு, எல்லாமே இப்படி ஜொலிச்சுது, அதில் ஒரு நல்ல கல்லாக கொஞ்சம் கல்லை பொறுக்கி வந்து வீட்டில் அழகாக இருக்கட்டும்னு வச்சுருக்கேன் அப்படின்னு. அவன் சொன்னானா, வைரம் பற்றி தெரியுமா உனக்கு? இது வைரமானது, இந்த வைரம் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, ரொம்ப மேன்மைப்படுத்தும், இது வைரம் தானே சோதிப்பா அப்படின்னு சொல்லி அந்த கொள்ளை கொண்டு போய் வைரத்தில் சோதிச்சா இருக்கிற வைரத்தில் ரொம்ப காஸ்ட்லியான வைரமா. இப்போ நம்ம இந்தியா நாட்டு பிரதமர் அமெரிக்கா நாட்டு பிரதமருடைய மனைவிக்கு கொடுத்த வைரத்தை குறித்து தான் இப்போ பேச்சு, ரொம்ப காஸ்ட்லியான வைரம் கொடுத்தாரு அப்படின்னு இப்போ பேப்பர் நியூஸ்லாம் தான் போடுறான். அதுபோல் இது காஸ்ட்லியான வைரம். போய் பார்த்தா அவன் இடம் முழுவதும் வைரத்தினால் நிரம்பிற கல்லுகள் அந்த தேசத்தில் அவனுடைய இடத்துல கிடந்து. அந்த எழுதினவர் சொன்னார், எப்பவுமே நம்முடைய காலடியில் தான் நமக்குண்டான எல்லா நன்மைகளையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். உனக்குள்ளே தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ வேற எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், அவரை பாருங்க, இவரை பாருங்க, அது மாதிரி மாறிடணும், இவனை போல மாறிடணும், அங்கே இங்கன்னு இல்லை. உனக்குள்ளே சகல ஆசீர்வாதத்தையும் சொல்லுங்க, உங்களுக்குள்ளே. இப்போ அவன் சொன்னான், நான் கேட்டான், உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டான். அவன் சொல்கிறான், கொஞ்சம் என்ன மாவா, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு. மாவு உள்ளவ வேற ஒருத்தி, இவ வேற ஒருத்தி. ரைட்டா? இவ தீர்க்கதரிசி மனைவி. கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு. சொல்கிறேன், தீர்க்கதரிசி பக்கத்து வீட்டிலலாம் போய் காலி எவ்வளோ பாத்திரம் வாங்கணுமோ வாங்கி கதவை பூட்டிட்டு அந்த எண்ணெய் மொண்டு மொண்டு அதில் ஊற்று,
அப்படின்னா நம்மளாம் தானே கேட்போம், இந்த ஐயா கிட்ட போனால் ஏதாவது அற்புதம் செய்வார், ஏதாவது காசு கொடுத்து என் கடன் அடைப்பார், ஏதாவது யார்கிட்டாவது உதவி செய்ய மாட்டாரா? பிரதர் அந்த அம்மா கொஞ்சம் காசு கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் உதவி செய்யன்னு சொல்லுவாருன்னு போனால் வாங்கிட்டு என்ன தூக்கி போய் ஊற்ற சொல்கிறாருன்னு நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அவன் அதை கேட்கல. அவன் சொன்னபடியே எல்லா பாத்திரத்தையும் வாங்கி போய் பிள்ளைகளை வச்சுட்டு 2 ஆம்பளை பசங்களையும் கதவை பூட்டிட்டு மொண்டு ஊற்றுறா. பிள்ளைகள் பாத்திரம் எடுத்து கொடுக்குறாங்க. பாத்திரம் தீர்த்து போகுது. இன்னொரு பாத்திரம் இருக்கான்னு அவள் கேட்க போய் இல்லைன்னு சொல்கிறா. போய் வாங்கிட்டு வான்றா. போன இடத்துல கிடைக்கல. எண்ணெயும் நின்று போனது. தீர்க்கதரிசிட்டு சொல்ல சுருக்கமாக சொல்கிறேன். வந்து சொன்னாள். அவன் சொன்னா, வித்து கடத்து கொடுத்துட்டு மீந்ததை நீ வைத்து உன் பிள்ளைகளும் பிழைத்துக்கொள்ள. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், வைரம் வாங்க காலடியில் தான் இருக்குது, ஆசீர்வாதம் வாங்கிட்ட தான் இருக்குது. இருக்கிற கொஞ்சத்தை வச்சு தான் கர்த்தர் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுவார். வாங்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் வேற எங்கே நீ அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறதுல உண்மையாக இருந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வார்த்தையை கனப்படுத்துவீங்கனால் நீங்கள் திருப்தியாய் வாழ, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட, இந்த வருஷத்தில் கிரகிக்க முடியாத நன்மை வாங்கிட்டு இருக்கிறத வச்சே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கிறிஸ்துமஸுக்கு பாஸ்டம்மா எல்லாருக்கும் துணி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு அம்மா வந்து எனக்கும் துணி கொடுங்க அம்மா, நீ நிறைய பேருக்கு வாங்கி தரணும், நீ போய் 2 பேருக்கு வாங்கிட்டு வா, உனக்கு தரேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அன்றைக்கி போனாமா, அதுக்கப்புறம் சர்ச்சைக்கே வரல. இதெல்லாம் எங்கே பலத்துக்கு போகும், எங்கே ரட்சிக்கப்பட்டது? ஸ்தோத்திரம். உனக்குள்ளதை ஆண்டவருக்காக செயல்படும் போது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தும். முழங்கால் போடுங்க. நல்ல முழங்கால் போட்டுட்டு தேவ சமூகத்தில் வேகமாக எல்லாம் கண்ண மூடி, ஆண்டவரை ஜெயம் கொடுக்கிறவர், அல்லேலூயா, காப்பாற்றுகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், திருப்தியாவனை நடத்துகிற ஆண்டவர். நல்லா வாய் தந்து ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா வாய் தந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. Glory to God, glory to God, glory to God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க.